சமரசவேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாம நன்னாதமே மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுரகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூலமந்திர நிரூபிய மகான்மீராக யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. மௌன வைப்பின் வகை விரித்தேயனை மௌன வைப்பின் வகை விரித்தேயனை கவனம் பாய்த்திட வைத்தேனை ஆட்கொண்டு தவனம் தீர்த்தத்தனிகயரின் சூதன் தவனம் தீர்த்தத்தனிகயரின் சூதன் மௌன தேசிக மார்க்க நன்னாதரே ஏ அந்த மௌன மாமணியாகிய நமது குலதெய்வம் மாகனன் நாதரங்கள் மகதியம் இதயத் தேவாகிய நமது தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களிலே நமஸ்காரம் செய்து நமது மூதுரைக்கு உகந்த இந்த குழுவில் உள்ள எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 12 வாரங்களாக நம்முடைய தெய்வம் அவர்கள் இந்த மனித தேகத்தினுடைய சிறப்பு, மனித தேகம் எடுக்கணும்னா அதுக்கு தனி வரம் பெற்று வரணும் அப்படிங்கிறதையும், இறைவன்கிட்ட நாம கடனா வாங்கிட்டு வந்த அந்த வாக்கு தத்தமாகிய அமானித கடனை நாம கட்டணுங்கிறதையும் மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் நம் அறிவிலே படும்படியாகவும் ஆங்காங்கே வாக்கியங்களின் மூலமாக எடுத்து மின்னி காட்டியுள்ளார்கள். அந்தப்படிக்கு இன்றைய தினமும் அதே 7ஆம் பிறப்பு தான். ஏன் அப்படின்னா அதனுடைய நீட்சி அவ்வளோ பெருக்காதிக்க செயலை உள்ளடக்குனதா இருக்குது. நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இந்த மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், வளர்ந்தான், செத்தான், இதுதான் வாழ்க்கை. தெய்வம் கோடாயிருக்கூர்ல ஒரு வாக்கியத்துல கேட்பாங்க, ஏப்பா நீ மனிதனா பிறந்து வளர்ந்தியே, என்னப்பா செஞ்ச? நான் வியாபாரம் பண்ணினேன், வீடு வாசலை கட்டினேன் அப்படின்னு சொல்லுவேன். எலியும் வீடு கட்டியிருக்கே அப்படின்னு கேட்டா ஒரு கோயிலை கட்டினேன்னு சொல்லுவேன். நீ கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த கடவுள் எங்க இருந்தது அப்படின்னு கேட்டா திருன்னு விழிப்பேன். இதுவா உன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சணம் அப்படின்னு ஒரு சிந்தனையான ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புவாங்க. அப்படி நம்ம சிந்தனையை அவங்க தூண்டலன்னு சொன்னா பாருங்க, நமக்கு என்ன மனித வாழ்க்கையினுடைய தரம் எப்படின்னா, இந்த உலகம் நம்மளை பிறந்தோம், ஏதோ எப்படி மனிதன்ற ரூபத்துல நம்ம வந்துட்டோம்.
ஆனா மனிதனுடைய சிறப்பு இன்னது என்று நாம் அறிந்திருக்கவில்லை. மனிதனுடைய சிறப்பு இன்னது என்று நாம் அறிந்திருக்கவில்லை. அதை அறிவிக்க வந்த பெரியோர்களை எல்லாம் நாம நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டன் பூட்டெல்லாம் தூஷணை பண்ணாங்க. அவங்க சொல்ல கேட்கல. சில பேர் கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த மனிதனுடைய உன்னதம் அவங்களுக்கு தெரியாம போச்சு. அந்த மகான்கள் போன பின்னாடி அந்த இடத்துல வச்சுக்கிட்டு சோறாக்கி போடுறதும், அதை பெருமைப்படுத்தி பேசுறது, இதெல்லாம் நம்ம மனுஷன் செஞ்சுட்டு வர்றோம். ஆனா தெய்வம் இவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க அங்கங்க நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து பேசி திரும்ப திரும்ப பேசுறாங்க. அப்போ நமக்கு தெரியல என்ன இது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்தபடி பார்க்கும் பொழுது இன்னைக்கு அதே 7வது பிறப்பினுடைய சிறப்பை யமன் படர் அடிபடு திருமெஞ்ஞான குரல் வாக்கியம் 3 இவ்வாறாக பேசுகிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். இந்த தூலமானது தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்தபோது அதற்கு பெயர் சவம். இந்த தூலமானது தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்தபோது அதற்கு பெயர் சவம். பிறந்தது சவமானதினால்தான் பிரசவம் என்று அதை அழைக்கிறோம். கேள்வி அப்படிதானே நம்ம புழக்கத்துல பேசுறோம். பிரசவம் ஆயிடுச்சா அப்படின்னு தான் கேட்கிறாங்க தாய்மார்கள். அந்த ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில கூட இங்க பிரசவம் பார்க்கப்படும், பிரசவ மருத்துவமனைன்னு இருக்கும், பிரசவம் பார்க்கப்படும். அதுல ஸ்பெஷலிஸ்டுங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மருத்துவமனைகள்லாம் இப்ப பெருகிடுச்சு. அதனால உலகத்துல பிரசவம் என்று அதை அழைக்கிறோம். ஏன் அப்படின்னா பிறக்கும் போது நாம மூச்சு பேச்சு இல்லாத ஒரு நிலையில தான் பிறந்தோம் அப்படிங்கிறத கடந்த வாக்கியங்கள்ல தெய்வம் நமக்கு அழகா எடுத்து காமிச்சாங்க. அப்புறம் ஒரு எல்லையில ஒரு வாசல் அடைப்பட்டு 9 வாசல் திறக்கப்படுது. அப்படி திறக்கப்படும் போது ஒரு எல்லையில இந்த வெளிசுவாசம் வெளிக்காற்றானது போய் முட்டும் பொழுது நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மூச்சு வந்தது. மூச்சு வந்த உடனே குவா அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. அப்படின்னு நம்மளுடைய மனித பிறப்பினுடைய அந்த அதி உன்னத ரகசியத்தை அவர்களுக்கே உரித்தான பாணியில தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. அப்ப இந்த வாக்கியத்துல என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, இந்த தூலமானது தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த போது அதற்கு பெயர் சவம். பிறந்தது சவமானதினால்தான் பிரசவம் என்று அதை அழைக்கிறோம். ராஜாவாக இருந்தாலும் என்ன, ராஜாவாக இருந்தாலும் என்ன, என் பிள்ளையை சவம் என்று சொல்லலாமா என்று கோபிக்கிறதில்லை. பிறந்தது எது? சவம். அது நேரம் மூச்சு இருந்ததா? பேச்சு இருந்ததா? இல்லை. கர்ப்பத்தில் மூச்சும் பேச்சும் இருந்தால் தாய் பிழைப்பாளா?
அப்போ எவ்வளோ மைன்யூட்டா ஒரு சிருஷ்டியை இறைவன் உண்டு பண்றான் பாருங்க. இப்ப இருக்கிற மாதிரி மூச்சும் சப்தமும் அங்க இருந்தா தாய் பிழைக்க மாட்டா. கடந்த வாக்கியத்தில் கூட இப்ப பேசியிருப்பாங்க. அங்க மூச்சு இருந்ததுன்னு சொன்னா நீர், அந்த பனிக்கூடத்துல இருக்கிற நீரானது நுரையீரல்ல போய் தங்கி கரு சிதைந்து போகும். ஞாபகம் இருக்கா இந்த வாசகம்? குழுவில் இருக்கிறவங்களுக்கு. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 1 மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு அதோட நம்ம எடுத்து சவம். அது நேரம் மூச்சு இருந்ததா, பேச்சு இருந்ததா? இல்லை. கர்ப்பத்தில் மூச்சும் பேச்சும் இருந்தால் தாய் பிழைப்பாளா? இதை ஒளிநாடால கூட பேசுவாங்க தெய்வம். டேப்ல போடும்போது, ஆலயத்துல போடும்போது கேட்டீங்கன்னா இந்த வாக்கியம் ஒளிநாடா திருவொளி வசனத்திலையும் வரும். தாய் பிழைப்பாளா? நல்லா நினைத்துப்பார். இது உனக்கு தெரியாத ரகசியமா? இதை நீ உன் உலகத்தில் கேட்டிருக்க மாட்டாய் என தெரியாது. சிருஷ்டி எப்படி நடக்குதுன்னே தெரியாதே. சிருஷ்டி எப்படி நடக்குது, இந்த உற்பவம் எப்படி பண்ணு, ஜெனரேஷன், அதாவது ஜனன ரகசியத்தை அந்த ஜனிப்பிக்கிறவரே அறிவிக்கிறதுனாலதான் இவ்வளவு பாரதூரமா நமக்கு போதிக்கிறாங்க. மற்றவங்க இந்த அளவுக்கு யாரும் விரித்து பேசல இந்த பிறப்பை பத்தி. அதுலதான் பாடுறாங்களே, என் கூலம் பேரிது உன் கூலஞ்சீரிதென்றே ஈடுப்பு கட்டுகின்ற ஏழை மக்களே. என் கூலம் பேரிதேனினும் எக்குலத்தோனும் கடவுள் என்ன வீரண்டு கடவுளோ மின்னிய நன்னாத விந்து அன்னையின் கருக்குழியில் மன்னிய சூரோ நீரத்துடன் என்ன மோடி பாயும் போது வன்னி தண்ணி காற்றுடனே காணும் என்னமே ஆகாயமே என்னமே பஞ்சாயுதமீதாகவே கலந்துருவே ருத்து வெளி வந்த திதிலே என்னிட குலமுமேது அந்நிய குலமதேது தர்க்கமிடும் மூல மதுக்கே. இப்படி அடுக்கடுக்கா பாடல்ல நமக்கு அந்த பிறப்பை பத்தி தெய்வம் விவரிக்கிறாங்க. அந்தபடிக்கு கேட்டிருக்க மாட்டாய் தவிர, படித்திருக்க மாட்டாயே தவிர, யாரும் சொல்லியிருக்க மாட்டார்களே தவிர, எம்முடைய இந்த வார்த்தையை கேட்டால் உனக்கு நன்றாக விளங்கத் தெரியும். விளங்கத் தெரியும்னா இப்ப புரிஞ்சுக்கிறதா? அந்த எல்லைக்கே நம்ம போயிடும். ஒரு எஜமானன் போறாரு, அங்க 96 வேலையாட்கள் இருக்கிறாங்க. எஜமான் வந்ததும் எந்திரிச்சு எல்லாம் என்ன வேலை, எனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலைன்னு சொல்றாங்க. நீ இதை செய், நீ இதை செய்யன்னு அவர் உத்தரவு போடுறாரு. அவருடைய உத்தரவுக்கு இணங்க இந்த மனித தேகம் கட்டியாயிற்று அப்படிங்கிறதையும் உத்தரவு பண்றாங்க தெய்வம். அப்போ இந்த சிருஷ்டி அப்படிங்கிறதுடைய உன்னதம், அதுலேயும் மனிதனுடைய சிருஷ்டிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்ப இதை நீ உன் உலகத்தில் கேட்டிருக்க மாட்டாயே தவிர, படித்திருக்க மாட்டாயே தவிர, யாரும் சொல்லி இருக்க மாட்டார்களே தவிர, எம்முடைய இந்த வார்த்தையை கேட்டால்
உனக்கு நன்றாக விளங்கத் தெரியும். இந்த மூச்சும் பேச்சும் கர்ப்பத்தில் இருக்காது. அப்ப இல்ல இருக்காது அப்படின்னா சவம் பிரேத நிலை தானே. ஒருத்தன் திடீர்னு மயக்கம் போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உயிரோட இருக்கிறாங்களான்னு என்ன எதை வச்சு பாக்குறாங்க? ஆமா, மூக்கு கிட்ட கை கொண்டு இப்படி வச்சு பார்ப்பாங்க. மூச்சு ஓடுதா? இருக்குது, உயிர் இருக்குது. மயக்கத்தில் இருக்கிறார், தூக்கு ஆஸ்பத்திரிக்கு. அப்புறம் தான் ஆஸ்பத்திரி தூக்குவாங்க. பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. அப்போ என்ன ஆகுறாரு? அவரு கிளம்பிட்டாரு. ஆனா தெய்வம் இப்பவே நம்மளை பேச்சு மூச்சு இல்லாம பண்றாங்க. ஏன் பண்றாங்க? நம்மள ஓடும் சுவாசம் ஓடுங்கும் மேட மூறி நின்றறியாவினரி. சுவாசம் ஒடுங்குது இல்லையா, அதுதான் முறியுது. முறியுதுன்னாக்கா உபதேசம். உபதேசம்னா தவத்துல உட்காரத்துக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஆனா தவநிலை ஏற்றத்துக்கு பேர் தான் உபதேசம். இந்த கூட்டுல இருந்து நம்மளுடைய ஜீவனாகிய உயிரை இன்னொரு தேகமாகிய காரணம் மகா காரணம் கடந்து தெய்வத்திட்ட கொண்டு போக பழகிக்கணும். அப்படி பழகிட்டா நமக்கு என்ன வரும்? தவம் கைவரவு ஆகும், சேமிப்பு வரும். நமக்கு சேமிப்பு வரும். அந்த சேர்க்க 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 எப்ப பயன்படும்? வெளி உலக சம்பாதனையில இந்த தேகத்துல திடமா இருக்கும்போதே ஓடி ஆடி சம்பாரிச்சு சேர்த்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அது எப்போ பயன்படுது அப்படின்னா, எல்லாம் கழண்டு போய் முடியலன்னு உட்காரம் போறங்க. அந்த நேரத்துல ஏதோ ஒரு வீட்டை கட்டி வச்சிருப்போம், அதுல ஒரு வாடகையை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஜீவிக்கணும். இந்த உலகத்துல வாழ்ந்தே ஆகணும். வாழ்நாள் நம்ம கொடுத்திருக்கிற ஆயுசு பரிந்தும் வாழ்ந்தாகணும். அப்போ அடுத்தவங்களை சார்ந்து இல்லாம வாழணும்னு சொன்னா அதற்குண்டான ஏற்பாடுகளை நம்ம பண்ணிக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த உலகத்துல மட்டும் சூதானமா எதையுமே சார்ந்து இல்லாம பண்ணிக்கணும்னு நினைக்கிற அறிவு கொண்ட நாம ஆஃப்டர் மரணம், மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கைக்கு உண்டான தேடுதலை ஏன் தேட மாட்டோங்கிறோம் அப்படிங்கிறது தான் தெய்வத்தினுடைய கேள்வி. அந்த 7வது பிறப்பு நீ எடுத்தேன்னா என்ன நடக்குங்கிறது உனக்கு தெரியாம போதேப்பா. அதனுடைய உன்னதம் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன், இப்ப கூடவா புரியல அப்படின்னு கேட்காம நம்மளை கேட்கிறாங்க. அதனாலதான் நீ இந்த உலகத்தை உன்னுடைய உலகத்துல நீ கேட்டு இருக்க மாட்டாய், படித்து இருக்க மாட்டாய், யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. எம்முடைய வார்த்தையை கேட்டால் உனக்கு நன்றாக விளங்க வரும். ஏன்? படைத்தவர்கள் சொல்றாங்க, ஆக்குனவங்க சொல்றாங்க. அதனால நமக்கு புரியுற மாதிரி அவங்க பேசுறாங்க. இந்த மூச்சும் பேச்சும் கர்ப்பத்தில் இருக்காது. ஆனால் இந்த மூச்சை வேறு பக்கமாக அங்கே சுழற்றி வைக்கப்பட்டுள்ளது. அது எப்படின்னு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. அவங்க சொல்றத ஆமோதிக்கிறோம், உத்தரவு தெய்வமே. அதுதான் அந்த சூட்சமும். தெய்வம் உத்தரவு பண்றாங்கன்னா அவங்க அனுபவிச்சு பேசுறாங்க. அனுபவம்ன்றதை விட செயலை பத்தி பேசுது. அப்படி பேசும்பொழுது நீ மெய்வழி வேதத்தை படிக்கும் பொழுதோ அல்லது படிப்பதை கேட்கும் பொழுதோ இருந்தே ஆனால் உன்னுடைய சுவாசம் வெளியே ஓடுவது மாதிரி உள்ளே ஒடுங்கி ஓட ஆரம்பிக்கும். இதற்கு மல்கரா நிலை என்று பெயர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப நம்மை அறியாமலேயே நம்மளுடைய சுவாசம் ஒடுக்கப்படுகிறது. நம்மை அறியாமலேயே
நம்ம சுவாசமானது ஒடுங்குது. தெய்வத்தை பத்தி பேசுறத கேட்க, கேட்டதை சிந்தனையில வச்சு மறுபடியும் சீர்தூக்கி பார்க்க, திரும்ப திரும்ப இந்த செயல்கள் நடக்கும்போது நம்மை அறியாமலேயே நம்முடைய சுவாசமானது ஒடுங்குகிறது. ஆனா தாயினுடைய கருவறையில எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மூச்சும் பேச்சும் கர்ப்பத்தில் இருக்காது, ஆனால் இந்த மூச்சை வேறு பக்கமாக அங்கே சுழற்றி வைக்கப்பெற்றுள்ளது. எப்படி என்றால், தவளை மீன் போன்ற ஜலம் வாழ் ஜந்துக்களுக்கு இருப்பது போல வைக்கப்பட்டு மூச்சு சுழண்டு கொண்டு உள்ளேயே இருக்கும். இப்போ ஒரு மூச்சு இழுக்கிறோம், ஒரு மூச்சு விட்டுறோம் இல்லையா? ஒரு மூச்சை இழுக்கிறோம், ஒரு மூச்சை விட்டுறோம். அப்போ உள்ள போறது பிராணவாயு, வெளியே வர்றது கரியமில வாயு. அப்ப அந்த கரியமில வாயுல அசுத்தங்கள் இருக்கு, பிராணவாயுல சுத்தம் இருக்கு. அந்த சுத்தமான காற்று ஆக்சிஜன் என்ன பண்ணுது, நம்ம தேகாதியந்தமும் போய் பரவுது அந்த வாயு. அதனாலதான் ரத்தம் எங்குமே ஓடிக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு தேகம் பூரா ரத்தம் இருக்கு. அப்ப அது எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கறத தெய்வம் உத்தரவு பண்றாங்க. ஆனால் இந்த மூச்சை வேறு பக்கமாக அங்கே சுழற்றி வைக்கப்பட்டுள்ளது. எப்படி என்றால், தவளை மீன் போன்ற ஜலம்வாழ் ஜந்துக்களுக்கு இருப்பது போல வைக்கப்பட்டுள்ளது. தவளை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குது, தரையில இருக்குது. மீன் தண்ணிக்குள்ள இருக்கு, ஆனா தண்ணியில இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு செதில்கள் இருக்கு, காது பக்கத்துல ஓட்ட மாதிரி, அதுல அந்த காத்து பூரா வெளியேற்றும். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி! தண்ணிக்குள்ள போனா மூச்சு விட முடியாது, மூச்சு இழுத்தா தண்ணி உள்ள போயிடும். தாயினுடைய கருவறையில எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் தண்ணிக்குள்ள போய் இருக்கிறது. அப்ப அந்த மூச்சை வேறு பக்கம் சுழட்டி வச்சுட்டா அந்த பாதனை இருக்காது நம்மளுக்கு. தவளை மீன் போன்ற ஜலம்வாழ் ஜந்துக்களுக்கு இருப்பது போல வைக்கப்பட்டு மூச்சு சுழண்டு கொண்டு உள்ளேயே இருக்கும். தாயின் கருவறையை விட்டு வெளியே வந்த பின் வெளியாவி அடித்த உடனே சடார் என்று ஒரு எல்லையிலிருந்து பிச்சுக்கிட்டு சுவாசம் வெளிக்கு கிளம்புகிறது. இது நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறது? தெய்வம் இப்படி உத்தரவு பண்ணலன்னு சொன்னா, அவங்க உத்தரவு பண்ணதை இப்படி உட்கார்ந்து நம்ம பேசலன்னு சொன்னா, அவங்க படிச்ச அளவுக்கு கொஞ்சம் பயன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த அளவுக்கு பிரசாபமா கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அவங்களுடைய கருணையினால அவங்க என்ன பண்றாங்க, சாதிக்கும் பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. நீ சொல்லு, 7ஆம் பிறப்பை பத்தி பேசு, மக்களுக்கு சொல்லு அப்படின்னு எனக்கு உத்தரவு பண்றாங்க. இந்த மூச்சை வேறு பக்கமாக அங்கே சுழற்றி வைக்கப்பட்டுள்ளது. எப்படி என்றால், தவளை மீன் போன்ற ஜலம்வாழ் ஜந்துக்களுக்கு இருப்பது போல வைக்கப்பட்டிருக்கிறது. மூச்சு சுழண்டு கொண்டு உள்ளேயே இருக்கும். தாயின் கருவறை விட்டு வெளியே வந்து வெளியாவி அடித்த உடனே சடார் என்று ஒரு எல்லையிலிருந்து பிச்சுக்கிட்டு சுவாசமானது வெளிக்கிளம்புகிறது. இந்த ரகசியத்தை நாம எப்படி சீர்தூக்கி பார்க்க முடியும்? எங்க போய் முட்டி எங்க மூச்சு திரும்புது, யார் அதை திருப்பி விடுறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு கிடைக்குமா அப்படின்னா இல்லை. இப்ப தெய்வம் உத்தரவு பண்றதுனால, அவங்களுக்கு நாம இணங்கி இருக்கிறதுனால, அவங்க நம்ம மேல கருணை கொண்டு இந்தாப்போ பிடிச்சிக்கோ, இதுதான் தெளிவடைஞ்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கோன்னு கொடுத்துட்றாங்க. தாயின் கருவறையை விட்டு
வந்து வெளியாவை அடித்தவுடன் சடார் என்று ஒரு எல்லையிலிருந்து பிச்சுக்கிட்டு சுவாச சாமான்கள் வெளிக்கிளம்புகிறது. இந்த மூச்சை 100 வயதளவில் ஒவ்வொருவருக்கும் இறைவன் பங்கி வைத்திருக்கிறான். அதுக்கு மேல இருக்கிறது ஆண்டவங்களுடைய கருணை. அப்ப இந்த மூச்சினுடைய வயதை யார் கையில வச்சிருக்காங்க அப்படின்னா இறைவனுடைய கையில வச்சிருக்காங்க. அத விதி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த விதியை கூட மதியால வெல்லலாம்னு சொல்றாங்க. விதியை கூட மதியால வெல்லலாம் அப்படிங்கிறதையும் உத்தரவு பண்றாங்க. அப்ப மதியை சார்ந்து நின்றால் மனிதனால் ஆகாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ மனிதன் இறைவனுடைய ரகசிய பெட்டகம், இறைவனின் திருக்கோலமே அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. இதெல்லாம் நம்ம சிந்தனையிலே இருந்தாதான் திரும்ப திரும்ப அது பேச்சுக்கு சுவைச்சே இருக்கும். அடுத்து பார்க்கும்பொழுது வயசை பத்தி குறிப்பிடுறாங்க. வயசை பத்தி குறிப்பிடுறாங்க. மனிதனின் வயது அளவு முதல் உற்பவ நேரத்தில் தகப்பனுடைய எண்ணத்தில் வைத்து இருக்கிறது. எவ்வளவு பெரிய ரகசியம் இது! இதை ரொம்ப ஆழ்ந்து கேட்டாதான் புரியும். மனிதனின் வயதின் அளவு முதல் உற்பவ நேரத்தில் தகப்பனுடைய எண்ணத்தில் வைத்து இருக்கிறது. ரெடி ஆயிட்டம். தந்தைகிட்ட இருந்து தாயினுடைய கருவறைக்கு போக போறோம். எப்படி அந்த இடத்துல அவனோட நினைவு, இந்த தந்தையாருடைய நினைவு எதுல லயிச்சு இருக்குதோ அதுக்கு தகுந்தபாடிதான் குணநலன்களும் ஆயுசும் அமையுங்கிற ஒரு உண்மை விளக்கத்தை தெய்வம் நமக்கு பதிவிடுறாங்க. அத விரிவா ரகசியத்தை எடுத்து உடைச்சு வைக்கிறாங்க. மனிதனின் வயதின் அளவு முதல் உற்பவ நேரத்தில் தகப்பனுடைய எண்ணத்தில் இருக்கிறது. அப்ப அந்த எண்ணத்தில் இருக்கிறது அப்படின்னா சதா நாம தெய்வ நிலையில இருந்தோம்னா எப்படி இருக்கும்? அதை நாம தான் நினைச்சு பார்க்கணும். அடுத்து ஒரு ரகசியத்தை வெளியாக்குறாங்க. மனிதனுக்கு 5 நாழிகை கொண்டது ஒரு கலை. மனிதனுக்கு 5 நாழிகை கொண்டது ஒரு கலை ஆகும். இவ்வாறு கலைகள் மாறி மாறி ஓடும். அப்படி ஒரு கலையானது மாறியவுடனே ஜனித்தால் இவனுக்கு 100 வயதாய் இருக்கும். சிருஷ்டியினுடைய ரகசியம். ஒரு கலையானது மாறியவுடனே ஜனித்தால் இவனுக்கு 100 வயதாய் இருக்கும். நூறு வயதாய் இருக்கும். 100 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் தங்களுடைய தபோ உன்னத செயலினால் வயதை அதிகமாக்கிக் கொள்கிறவர்களை லேசாக இவனுக்கு 100 வயதாய் இருக்கும். 100 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் தங்களுடைய தபோ உன்னத செயலினால் வயதை அதிகமாக்கிக் கொள்ளுகிறார்கள். சுவாசக்கலை பிறந்து 1 நாழிகைக்கு பின் 4 கலை இருக்கும்.
அதுபோது ஜனித்தால் 80 வயதாயிருக்கும். ஒவ்வொரு நாழிகைக்கும் 20 வயதாக பங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாழிகைக்கும் 20 வயதாக பங்கி குறைக்க வேண்டும். அரை நாழிகை இருக்கும் போது ஜனித்தால் அந்த குழந்தை 10 வயதுதான் இருக்கும். கலைகள் மாறுகிற போது ஜனித்தால் பிறந்ததும் இறந்து போகும். நீ ஜனிப்பிக்க பெறுவது எங்கே இருக்கிறது என்றால் உன் தகப்பனுடைய அதுநேர எண்ணத்திலும் இருக்கிறது. இந்த ரகசியத்தை இவ்வளவு ஆணித்தரமா தெய்வம் நமக்கு உத்தரவு பண்றாங்கன்னா அப்போ அதனுடைய நெகிழ்ச்சி என்னவா இருக்குன்றதை நம்ம தீர்த்துக்கி பார்க்கணும். அப்ப கலை மாறுகிற போது ஜனித்தால் பிறந்ததும் இறந்து போகும். நீ ஜனிப்பிக்க பெறுவது எங்கே இருக்கிறது என்றால் உன் தகப்பனுடைய அதுநேர எண்ணத்தில் இருக்கிறது. இதை உன்னால் எட்டி அறிய முடியாது. படைத்த இறைவனுக்குத்தான் அது தெரியும். அப்ப இத பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க யாரு? அவங்க யாரா இருக்கணும்? அவர் தானுங்க கூட போறாரு. அந்த பாட்டு என்ன பாட்டு? அவர் கூட போறாருன்றத பாடுவோமே. அது கடைசி வரைக்கும் காத்திருக்கிறது. முருதி சுருக்கம். கலிமாவெனும் பெருமுத்தொன்று இலங்கியே காணுதின் சாணுக்குள்ளே அதை கண்டவர் தாமோமின் தேகம் மண் திண்டல் ஹராம் என்றது வேதம். அது தானே வழி வழியாக விரிந்தது தண்ணீர் தலை நாட்டம். அது வந்துரைத்த பின்னே தேட்டம் இல்லை வாட்டம் அதான. அப்புறம் அந்த கருக்கூடகத்துக்குள்ள அது நான் தான் கூட வரேங்கிறத இன்னொரு பாடல தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. அப்போ அவங்க சிருஷ்டி யார் பண்றாங்களோ அவங்க வெளியாக்காத இந்த ரகசியங்கள்லாம் நமக்கு புரியாது. ஒவ்வொரு கலை மாறும்போதும் 10 வயசு அந்த வயசு ஆயுள குறைச்சிக்கிட்டே வரணுங்கிறாங்க. தங்களுடைய தவ உணர்வு செயலினால் வயதை அதிகமாக்கிக் கொள்கிறார்கள். சுவாசக்கலை பிறந்து ஒரு நாழிகைக்கு பின் 4 கலைகள் இருக்கும் போது ஜனித்தால் 80 வயதாய் இருக்கும். ஒவ்வொரு நாழிகைக்கு 20 வயதாக பங்கி குறைக்க வேண்டும். அரை நாழிகை இருக்கும் பொழுது ஜனித்தால் அந்த குழந்தை 10 வயதுதான் இருக்கும். கலைகள் மாறுகிற போது ஜனித்தால் பிறந்ததும் இறந்து போகும். நீ ஜனிக்கப் பெறுவது எங்கே இருக்கிறது என்றால் உன் தகப்பனுடைய அதுநேர எண்ணத்தில் இருக்கிறது. இதை உன்னால் எப்படி அறிய முடியாது, எப்படியும் அறிய முடியாது. படைத்த இறைவனுக்குத்தான் அது தெரியும், அல்லது இறைவனுடைய சக்தி பெற்றவர்களுக்குத்தான் தெரியும். அகமியத்தில் இந்த அருந்தலத்தை எப்படி பிடித்து இன்ன இடத்தில் இன்ன செயல் நடக்கிறது என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். இதுல வெளியாக்கிட்டாங்க. அது எனக்கு தான் தெரியும். அவர்கள் என்பது தான் சொல்லிக்காம பொதுவா பேசுறாங்க. அவர்களுக்குத்தான் தெரியும். எனக்கு தெரியும், அல்லது இறைவனுடைய சக்தி பெற்றவர்களுக்குத்தான் தெரியும். அகமியத்தில் இந்த அருந்தலத்தை எட்டி பிடித்து இன்ன இடத்தில் இன்ன செயல் நடக்கிறது என்பது
அவர்களுக்குத்தான் தெரியும், ஞானிகளுக்கு. இறைவன் என்றால் கை கால் இல்லாதவனாச்சே. ஆகவே வேலையை மனித தூலத்தில் வந்துதான் ஒருவர் செய்ய வேண்டும். ஈசனுடைய வேலை எது? நரராயிருந்தவனை மனுவாக்கணும், மனுவா இருந்தவனை தேவனாக்கணும், தேவநிலையில் இருக்கிறவனை அமர்த்துவம் எய்த வைக்கணும். இந்த வேலைய இறைவன் தான் செய்வாரு. ஆனா அவர்களால் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு வந்த திருமஞான மகத்துக்கள் செஞ்சாங்க. அப்ப தெய்வம் அதை இங்க வெளியாக்குறாங்க. இறைவனுக்குத்தான் அது தெரியும், அல்லது இறைவனுடைய சக்தி பெற்றவர்களுக்குத்தான் தெரியும். அகமயத்தில் இந்த அருந்தலத்தை எட்டி பிடித்து இன்ன இடத்தில் இன்ன செயல்கள் நடக்கிறது என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். இறைவன் என்றால் கை கால் இல்லாதவனாச்சே. ஆகவே ஈஸ்வரனுடைய வேலையை மனிதகுலத்தில் வந்துத்தான் ஒருவர் செய்ய வேண்டும். அவர்களே மனு ஈசன் அல்லது குரு அல்லது பாரவான்கள் என்று அழைக்கப் பெறுகிறார்கள். குரு என்றால் உன் இதய இருட்டை சங்காரம் செய்து பிரகாசமாக்குவதற்கு குரு என்றால் உன் இதய இருட்டை சங்காரம் செய்து பிரகாசத்தில் மாற்றி வைக்கும் வல்லவர்களாகும். அவங்க தான் குரு. ஏனையோருக்கு அந்த பெயர் பொருந்தாது அப்படிங்கிறத ரொம்பவும் தெளிவா தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அடுத்து பார்க்கும்போது திருமஞான குரல் வாக்கியம் 5, நாம் ஏன் பிறந்தோம். ஏற்கனவே இந்த வாக்கியம் படிச்சிருக்கிறோம். அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க தெய்வம். அதை எடுத்து எழுதும்போதுதான் தெரிஞ்சது. நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுகிற தேட்டமுடையவனே மனு. இப்ப நரனா இருந்தா கூட பிரயோஜனம் கிடையாது. நரனா இருந்தாக்கா பிரயோஜனம் கிடையாது. அப்போ சிந்திக்கணும். நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுகிற தேட்டமுடையவனே மனு. இதை கற்பிக்கும் கல்விதான் கல்வி. காலமெல்லாம் மனித உணவை தின்று வந்தாலும் இந்த எண்ணம் வராதவரை நரன்தான். இந்த எண்ணம் வந்தால்தான் மனு ஆவாய். ஆணவம், கன்மம், மாயை என்கிற முப்பாழிலேயே வாழ்பவன் முப்பாளுக்கு எப்போது போவான்? அதுல பாடுவாங்க தெய்வம், முப்பாள் கடந்து அந்த மூலவன கூகை சென்று மலை கூகை சென்று முப்பாள் கடந்து அந்த மூலமலை கூகை சென்றப்பாள் கடந்து அந்த தெரியுது பார்.
இப்ப தெரிசிக்கவிங் எந்நாளில் செய்தவமோ. அப்போ இத இந்த மெய்வழி வேதத்தை நாம இன்னைக்கு பேசுறோம். தரிசனங்கிறது பார்க்கறதுன்னு நினைக்கிறாங்க. தரிசனங்கிறது பார்க்கறது. தெய்வம் கேட்பாங்க, அப்படின்னா திருடனை தரிசித்தேன், போலீஸ்காரனை தரிசித்தேன்னு சொல்லாமே, பார்க்கறது வேற, தரிசிக்கிறது வேற. அதாவது ஞானம் என்னும் சினை நமக்கு தரிக்கணும், தரிசினை. அதனால்தான் தெய்வம் பாடுவோம், தரிசினை பாரந்தா சாலை ஆண்டவர் குழாம். பிச்சை ஆண்டவர் திருக்கோல காட்சியில தரிசினை பாரந்தா சாலை ஆண்டவர் குழாம், பிச்சைக்கு வந்தாரே பிச்சைக்கு வந்தாரே, வீடு தேடி பிச்சைக்கு வாராரே அப்படின்னு பாடி வச்சிருக்கோம். அப்ப குரு என்றால் உன் இதய இருட்டை சங்காரம் செய்து பிரகாசத்தில் மாற்றி வைக்க வல்லவர்களாகும். அதோட நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுகிற தேற்றமுடையவனே மனு. இதை கற்பிக்கும் கல்விதான் கல்வி. மற்ற எந்த கல்வி கத்துக்கிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்? அந்த கல்வியில வெற்றி கிடையாது. வெற்றி எந்த இடத்துல கிடைக்கணும்? வெற்றி யமனுடைய எல்லையில தான் வெற்றி அடையணும். அதுக்கு நாம எங்க தோல்வி அடையணும்? தெய்வத்தினுடைய திருமுன்பாக தோல்வி அடையணும். ஆரம்ப பிரச்சார படலத்துல ரொம்ப அழகா தெய்வம் குறிப்பிடுவாங்க, எம்மை நீங்கள் ஜெயித்து மதிப்படையலாம் என்று வந்தீர்களே, ஆனால் கடைசியில் நான் தான் ஜெயிப்பேன் பிறவியரே. அந்த வெற்றிக்கு பின் எம்மை பின்தொடர்ந்து வந்தீர்களேயானால் அந்த ஜெயம் உங்களுடையதாயிருக்கும். ஏன்? வெற்றியே அவங்கதான். அவங்களுக்கு வெற்றிக்கு வெற்றி வேணுமா? நம்ம தோல்வி, அவங்க பரமாத்மா, நாம ஜீவாத்மா. அவங்க வெற்றி, நம்ம தோல்வி. தோல்விக்கு தானே ஜெயம் வேணும். ஆனா நம்ம படிக்கிறோம் படிப்பு, அந்த படிப்பு என்ன படிப்புன்னு தெய்வம் சொல்றாங்க, வெற்றி பெறா வெற்றி பெறா கற்றுங்கற்கீழர்க்கும் வெற்றி, கல்வியை கற்பிக்குஞ்சாலை ஆண்டவாகுவா ஆண்டவாகுவா. உற்ற பொருள் கற்றதனாலாய பயன் அத்தனையும் முற்று மூணர் மேரே நற்றவா மேரே நற்றவா. நம்ம எந்த அறிவுல படிக்கிறோம்? நம்மகிட்ட என்ன அறிவு இருக்கு? சிற்றறிவா பேரறிவா? சிற்றறிவு. அததான் சொல்றாங்க, சிற்றறிவீர். நம்ம கிட்ட இருக்கிற அறிவு என்ன அறிவு? சிற்றறிவு. அந்த சிற்றறிவை வச்சுக்கிட்டே நம்ம இவ்வளவு ஆட்டம் போடுறோம். சிற்றறிவீர் கற்றும் பயனற்றவர்க்கு கற்பகத்தருவனவன் தேவ சந்தவா
தேவ சந்தவா. இப்படியாக அந்த 7ஆம் பிறப்பை கல்விங்கிற நாமத்தை கொடுத்து தெய்வம் பேசுறாங்க. அங்க போய் சரணடைஞ்சா அந்த திருநீற்றை அவர்கள் நம்முடைய நெற்றியிலே பூசி விட்டுருவாங்க. அதையும் அதுல பாடுறாங்க. இப்ப நீங்க கேட்டதுனால இப்ப அதை பாட வேண்டியதா இருக்கு. அது உலகத்துமை அறியார்கள் இருதயத்தில் அண்டருலகத்துமை அறியார்கள் இருதயத்துள். அண்டர் உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எது அப்படின்னா தேவலோகம். அண்டர்கள் அப்படின்னா மகான்கள். அண்டர்கோநிலை அவ்வகராசன ஆதிமூல கருவுரு கோலத்தை பண்டை நாளும் நிகழ்வரும் காலமும் பார்த்தனர் அந்த பார ரகசியம் அப்படின்னு ஆதிமான்மியத்துல பாடுவாங்க. அண்டர் கரசு தெய்வம் யாரு அப்படின்னா அண்டர் கரசு. அப்போ அவங்க உலகத்து மை உலகத்தார் அறிய முடியாது. அண்டர் உலகத்து மை அறியார்கள் இருதயத்துள் சண்டாளர் பொய்மை செய்து சாவாஜகன்னத்துள்ளே அண்டற்பதி துணையாம் வீரேஜயிலான்மை. நீங்க தான் எங்களுக்கு துணை. உங்களுடைய துணையோட நாங்க போனோம்னா அந்த ஆண்மையாகிய எவன் படரை கடந்து ஜெயிச்சிரும். ஜெயிலாண்மை. கண்டவர்க்கு மெய்யதுமை கன்சுல் மகபியாமை அது உண்டு படுத்தியம்மை. யார உண்டு படுத்துச்சு? யார உண்டு படுத்துச்சு அந்த மையை? மனிதனை உண்டு பண்ணுச்சு. அது உண்டு படுத்தியம்மை உள்வாசி சிமிழிமையே. அப்புறம் என்ன பண்ணுது? கண்டம் கடத்துமைக்கான் காதீர் ஜயிலாண்மை. அது எங்க இருக்கு அந்த மையே? இருதயம் எனும் சிமிழில் இருக்கும் கருமை அது திருக்கலி மாமையினை தீட்டுவேன் புருவத்திடை. அப்படி தீட்டிட்டா என்ன ஆகும்? அருமையொளி பிறக்கும் யானூரியா நன்மை. அது எப்பேற்பட்ட மை தெரியுமா? கோடிமானுக்கேந்தாலும் குறையாதன் சிமிழியில் மை ஆடி அலைத்தாலும் அணுவும் சிதறாதமை ஆனஹயாத்து மையே யானூரியா நன்மை. கோடிமனுக்கு இருந்தாலும் குறையாது, அது ஆடி அலைத்தாலும் அணுவும் சிதறாது. ஆன ஹயாத்துமையே யானூரி யா நன்மை. அது யாற்று அந்த மை இருக்கு? எங்கள் பரம்பரையாய். எந்த பரம்பரை? அந்த வானுலக பரம்பரை. வள்ளலார் உத்தரவு பண்ற மாதிரி வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம். எங்கள் பரம்பரையாய் யமனை மயக்கும் மைக்கான் எங்கள் குலப்புலமை எல்லாம் தெரிவளமை எங்கும் எங்கட்கு துணை யானூரியா நன்மை. காலனு கஞ்சாதவர்கள் கயவர் கஞ்சலும் மெய்யோம்
தாலோ மீமும் குறுக்கி தன்னில் அறிவதுண்மை ஒளிகால் தர்க்கம் பண்ணி போகவே நாம் நரகம். இவ்வாறாக அந்த மையினுடைய சிறப்பை இப்பாடலின் மூலமாக நமக்கு விளக்குகிறார்கள். இருதயம் எனும் சிமிழில் இருக்கும் கருமையது திருக்களி மாமையினை தீட்டுவேன் புருவத்திடை. அந்த புருவத்துக்கிட்ட தீட்டிட்டாங்கன்னா அருமை ஒளி பிறக்கும். அந்த ஒளியை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். அப்போ இந்த வாக்கியத்துல நமக்கு இப்படியாக உத்தரவு பண்றாங்க. நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடும் தேட்டமுடையவனே மனு. இதை கற்பிக்கும் கல்விதான் கல்வி. காலமெல்லாம் மனித உணவை தின்று வந்தாலும் இந்த எண்ணம் வராதவரை நரன்தான். இந்த எண்ணம் வந்தால்தான் மனு ஆவான். ஆணவம், கண்மம், மாயை என்கிற முப்பாலிலேயே வாழ்பவன் முப்பாலுக்கு எப்போது போவான்? இந்த கேள்விக்கு தான் நம்ம விட காணணும். நம்ம வந்துட்டோம். அடுத்து கருவில் அறுசுவையற்ற வெறும் இரத்தத்தின் எசன்ஸ் ஆகிய ஆவியை உண்பதால் தான் குழந்தைக்கு வாய் நாற்றமில்லை. பிறகு காமப்பால் அருந்துகிறான். அப்புறம் மெல்ல மெல்ல நாற்றத்தை சேகரித்துக் கொள்கிறான். கர்ப்பத்தில் சுவாசமில்லை. பிறக்க விட்டு இரண்டும் உண்டாகின்றன. இப்படியே படிப்படியாக குழவி, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை என்று 6 பிறப்பெய்துகிறான். இவ்வாறே 6 பிறப்புகள் பிறந்தும் இவனுக்கு கடமையாக விதிக்கப்பெற்ற 7வது பிறப்பை எடுக்காவிட்டால் வாழ்வின் அந்திப் பொழுதில் தெரியும் அந்த நஷ்டம் என்ன ஆகும்? அடியோட போயிடும். ஆனால் அறிவு கொண்டு ஒரு மெய்குருபிரானிடத்தில் 7வது பிறவி எடுத்தானே யாகில் இறுதியில் லாபம் குமுகுமுத்து நிற்குமே. நித்திய சாயுச்சிய பதவி எளிதில் கைப்போட வசமோ? இல்லை. இது மக்கள் உள்ளத்தில் ஏன் படவில்லை என்று அவங்க நம்மளுடைய செயலை குறித்து வருத்தப்படுறாங்க. இந்த 7ஆம் பிறப்பை இவன் எடுத்துட்டான்னு சொன்னா அந்த லாபம் வரும், நஷ்டம் கிடையாது. இப்ப நஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல, லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, நஷ்டம் இருக்காம கூடாதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப 5 வகை போட்டு பார்க்கணும். அந்த படிக்கு இந்த 7வது பிறப்பை நாம எடுக்கும் பொழுது லாபம் குமுகுமுத்து நிற்கும் என்பதை இவ்வாக்கியங்களின் மூலமாக நமக்கு நம் தெய்வம் அவர்கள் எடுத்து கூறி அந்த 7வது பிறப்பினுடைய சிறப்பை நாம் கட்டாயம் அடைந்தே தீர வேண்டும் என்ற நோக்கிலே இவ்வாக்கியங்களை நமக்காக வேண்டி இறக்கி அருளியுள்ளார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்த்தோம். ஆகவே அந்த 7ஆம் பிறப்புடலம் தரும் நமது மகா வல்லவராகிய நம் தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து பொல்லா பிறப்பொழித்து அந்த அரும்பெரும் பிறப்பாகிய 7ஆம் பிறப்பெய்தி நாம் வீடு எய்துவோம் என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை
மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். முத்திபூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுரகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிய மகான்மேராக எகுவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாலிப்பு.